Hi students, welcome to my channel. So in the video la pathinga appadina 10th standard and 9th standard kana half yearly exam and public exam 2024 kana ஒரு முக்கியமான ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு கெட் 400 plus மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் குறிப்பா இந்த வீடியோ எடுக்கப்பட்டது யாருக்காகனா 10th ஸ்டாண்டர்டுக்கு தான். பட் 9th and 10th சில சிமிலரா தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறனால நான் ரெண்டு ஸ்டாண்டர்டுமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பட் இந்த வீடியோ மெயின் டார்கெட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா எல்லா 10th ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரீம், ஒரு கனவு எப்படி வேணாலும் சொல்லலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் 400க்கு மேல எடுக்கணும், 500க்கு நான் 400 plus மார்க் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா 398 399 எடுத்தாலுமே ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பட் அந்த 400 plus அப்படின்னு சொல்லலே ஒரு கெத்தா ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 400 plus எடுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ், என்னென்ன ட்ரிக்ஸ், ஸோ எந்த மாதிரி நம்ம படிக்கணும், எதில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்ல நம்மளால ஈஸியாக அதிக மார்க் எடுக்கலாம். ஏன்னா இப்போ லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 90 plus ஸ்கோர் பண்ணலாம். 90 95 98 99 வரைக்குமே ஸ்கோர் பண்ண முடியும் லாங்குவேஜ்ல. பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லானே அப்படி அடித்தல் திருத்தல் இல்லாம இருக்கணும். அதர்வைஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் குறிப்பா தமிழ்ல 90 plus ஸ்கோர் பண்ணலாம். அப்ப இதுல 90 plus ஸ்கோர் பண்ணோம்னா நம்ம டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ல ஒரு 75 80 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணா கூட போதும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எந்த சப்ஜெக்ட்ல அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா நம்மளால 400 plus ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் தான். நான் மெயினாக அந்த வீடியோ எடுக்கிறதே பப்ளிக் எக்ஸாமுக்கு தான். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நான் இது வரைக்கும் நல்லா 300 350 மார்க்கே தாண்ட முடியல, நான் 400 மார்க் எடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 400 மார்க் எடுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 400க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா we have to get 80 plus in each subject. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லும் 80 மார்க்குக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 400 plus அவுட் ஆஃப் 500 வரும். ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் எல்லா சப்ஜெக்ட்லையும் 80 எடுக்கும். பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 70 மார்க் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதை டேலி பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியான சப்ஜெக்ட் தமிழில் 90 plus எடுத்துடணும். அதே மாதிரி சோசியல் ஈஸி, இங்கிலீஷ்லாம் ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் எது ஈஸி, எதில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபைனலி நம்மளால 400 மார்க் எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ் பாருங்க. தமிழ்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிலோ ஆவரேஜ் எப்படியா இருந்தாலும் சரி 90 plus ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படிலாம் படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் கீழே பார்க்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்போதைக்கு தமிழை பொறுத்தவரை கண்டிப்பாக எல்லாருனாலையும் 90 plus ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி, கண்டிப்பாக நான் கேரண்டி. ஸோ 90 plus எல்லாருமே எடுக்க வச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாட் ஒரு சிலர் கேட்பீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா அப்போ இங்கிலீஷில் வீக்கான, ஐ எம் நாட் மீன் லைக் தட். அதை வந்து நான் மீன் பண்ண கிடையாது. பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எப்படி அவங்களுக்கு தமிழ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷை மட்டும் இங்கிலீஷில் படிக்கிறனால மேபி அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகலாம். அதை மெமரி ஓரியண்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக புரிஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். மேபி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம். பட் மெஜாரிட்டி வந்து அதை மெமரி பண்ணுற அந்த கான்செப்ட்லேயே தான் இருப்பீங்க. மெமரி பண்ணி பேராகிராஃப்லாம் வந்து புரிஞ்சு அட்டன் பண்ணுறவங்கள விட, ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சு அவங்களா ஓன் வேலை எழுதுறதை விட ஒரு நோட்ஸில் உள்ளதை அப்படியே படிக்கிறவங்க தான் ஜாஸ்தி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகம் அப்படி சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம ஆவரேஜாக இங்கிலீஷில் ஒரு 75 plusங்கிறது சாலிடாக நம்மளால வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு மார்க் தான். ஸோ அதை நான் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண வச்சிருவேன். ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 75ங்கிறது ஆவரேஜ் தான். கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 85 90 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரை தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக சரி, மெத்தனாலஜி தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ 80 plusங்கிறது என்னால் எல்லாருமே வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு நிறையாவே இருக்குது. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் வந்து 80 plus வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 25 இன்டர்னல் கொடுத்துருவாங்க ப்ராக்டிகல் எக்ஸாம். அது கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக 25 99.9% எல்லாருக்குமே 25 மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் 75க்கு தான் பேலன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் நம்ம சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா 55 plusங்கிறது எல்லாருனாலையும் ஸ்கோர் பண்ண முடிகிற ஒரு மார்க் தான். ஓகே, அப்போ ஓவரால் வந்து நமக்கு எவ்வளோ வருது, 80 மார்க் வருது. ஸோ சயின்ஸை பொறுத்தவரை 80 plusங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சோசியல் சயின்ஸ் தான் இருக்கிற ஈஸியான சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஈவன் சொல்ல போனால் தமிழை விடலாம் ஈஸியான சப்ஜெக்டாக இருந்துச்சு. தமிழில் கூட ஒரு சில பேர் 90 85 அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சோசியல் 100 98 99 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்டாக இருந்துச்சு. பட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் லைக் அந்த லைக் இப்போ 2018
2020 பேட்சுக்கு அப்புறம் புக் வந்து மாற்றினாங்க. ஸோ அப்போ கொஷின் பேட்டர்னையும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ் பேப்பர் 1 பேப்பர் 2 அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கெஸ் பண்ண முடியும் ஈஸியாக அந்த கொஷின் தான் வரணும். பட் இப்போ ஆஃப்டர் அந்த புக்கு சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு புக் அண்ட் கொஷின் பேட்டர்ன் என்டையர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸை தான் சொல்லப்போனால் மேக்ஸோட சோசியல் சயின்ஸை டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கமெண்ட்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது, பட் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் 85+ங்கிறது சோசியலில் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஓகே, அப்போ இந்த மார்க்கில் நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா 410 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிற மார்க். நம்மளோட டார்கெட் 400+. அப்போ 410 இந்த மினிமம் மார்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 410ங்கிறது வருது. நான் 410 அப்ராக்சிமேட்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில தமிழில் 90க்கு 88 வரலாம், இங்கிலீஷில் 75க்கு 74 கூட வரலாம், மேக்ஸில் 80க்கு 85 வந்துடலாம், சயின்ஸில் 80க்கு 85 வந்துடலாம், சோசியல் 85க்கு 80 வரலாம். ஸோ அப்படின்னா மாறி மாறி கடைசியில் 400+ங்கிறது நம்மளால சாலிடாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மார்க், இந்த ஆவரேஜை வச்சுக்கிட்டோம்னா. இப்போ வாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 வேர்ட் 15. இந்த 15 1 வேர்டை பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் 13 or 14 1 வேர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக் நல்லா தரவாக படிச்சிங்கனாவே 30 to 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 1 or 2 கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு வந்து புக் இன்சைடு வந்து கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்குறோம்னா தான் ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் புக் இன்சைடு கேட்பாங்க. அதர்வைஸ் புக் பேக் தான் உங்களுக்கு 13 to 14. அப்போ 1 வேர்டு அந்த பலவுள் தெரிக இலக்கண தேர்ச்சிக்குள்ளதோட 1 வேர்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுவே போதும் 1 வேர்டை பொறுத்தவரை. அப்புறம் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு குருவினா சிறுவினா நெடுவினா அணிகள், அந்த அணிகள் அந்த அழகிட்டு வாய்ப்பாடு, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு அணி அது கிராமர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் தான் படிக்கணும். ஸோ அதுக்கு நான் மெத்தட் எப்படின்னு சொல்லிடுவேன். 2 மார்க்கு அண்ட் 3 மார்க் 8 மார்க்கு குருவினா சிறுவினா நெடுவினாவை பொறுத்தவரை நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். டெஃபினெட்லி உங்களால் வந்து எல்லாமே அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்லேயே ஃபுல் மார்க், 3 மார்க்லேயே ஃபுல் மார்க், 8 மார்க்லேயே ஃபுல் மார்க் ஆகணும். ப்ளஸ் நீங்கள் திருக்குறள் மெமரி திருக்குறள்லாம் படிக்கணும். மெமரி போயம்ஸ் அந்த மனப்பாட பகுதி பாடல்கள்லாம் படிச்சிருக்கணும். தமிழை பொறுத்தவரை இவ்வளோ தான். புக் பேக் 1 வேர்டு, மனப்பாட திருக்குறள் அந்த ஸ்டார்ட் போட்டிருக்கும்ல அது, அப்புறம் மனப்பாட பகுதி பாடல்கள், ப்ளஸ் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சொல்லியிருக்கேன், பப்ளிக் எக்ஸாமுக்கும் சொல்லுவேன். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள தான் பப்ளிக் எக்ஸாமுக்கும், பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவேன். ஓகே, ஸோ அதை படித்தாவே ஃபுல்லாகவே உங்களால் அட்டன் பண்ண முடியும். தமிழ் பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷை பொறுத்தவரை 14 1 வேர்டு, அதில் 3 சினானிம்ஸ் அண்ட் 3 ஆன்டனிம்ஸ் கேட்டுருவாங்க. அதர் கொஷின்ஸ் வந்து கிராமர் செக்ஷன் அந்த மாதிரி இடியம் வேர்ட்ஸு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷு, ஃபாரின் வேர்ட்ஸு, அப்புறம் சிலபிஃபிகேஷன், காம்பவுண்ட் வேர்டு, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ 1 வேர்டை பொறுத்தவரை 14க்கு எல்லாருமே மேக்ஸிமம் 14 எடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கான நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் தந்துடுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபு அந்த மாதிரி தான். பேராகிராஃபு, ரோட் மேப்பு, அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங்கு, சம்மரி நோட்ஸ் மேக்கிங்கு, அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அதை படித்தாவே போதும். இங்கிலீஷ் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 75 அண்ட் தமிழ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா 90ல் 95 கூட ஸ்கோர் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸ் 14 1 வேர்டு நான் சொன்ன மாதிரி தான். 12 வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் கேட்பாங்க. ஒரு 2 கொஸ்டின் புக்கு இன்சைடு கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 1 வேர்டு புக்கில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. அப்புறம் 2 மார்க்கு 10 2 மார்க் அட்டன் பண்ணணும் நீங்கள். இது ஒரு 14 10 2 மார்க்கு 20 மார்க்கு. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கனாவே உங்களால் 9 2 மார்க் கன்ஃபார்ம் அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி கொஸ்டின் டிபெண்டிங் ஆன் த கொஸ்டின் பேப்பர். பட் நான் மேக்ஸிமம் சொல்லிடுவேன் இந்த பாடத்துலேருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின் வரும், இதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு. பட் இந்த கொஸ்டின் தான் நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஆனால் மைண்ட் செட் கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி வேணாலும் இருக்காங்க. பட் 9 கொஸ்டின் சாலிடாக அட்டன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ 9 5 மார்க் அப்படிங்கிறப்ப 5 மார்க் ஒரு 50. ஓகேங்களா. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் ஜாமெட்ரி ஒரு 16 மார்க் வரும். கிராஃப் ஜாமெட்ரி கம்பல்சரி எல்லாரும் 16 வாங்கிடுவீங்க. 1 வேர்டில் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா 10+1 வேர்டு வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கிட்ட ஒரு 16. நான் சொல்கிறது அட்டன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் 8லேருந்து 9 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். நம்ம 8னு வச்சோம்னா கூட உங்களுக்கு 16 மார்க் வந்துடும். அதே மாதிரி இங்கே 8னு வச்சாலும் 40 மார்க் கிட்ட வந்துடும். ஓகேங்களா. அப்போ ஓவரால் உங்களுக்கு 32 72 82 மார்க்ஸ் கிட்ட. நான் சொன்னது என்ன 80 மார்க். அந்த 80 அந்த 82ங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 82. ஓகே, ஸோ அதை வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் வர சயின்ஸ் 12 1 வேர்டு 10 1 வேர்டு வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. இந்த 14ல் உங்களுக்கு 12 1 வேர்டு வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. ஸோ புக் பேக் 1 வேர்டை பார்த்துக்கங்க. அப்புறம் 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு நான் சொல்கிறத மட்டும் படிங்க. 7 மார்க்கை பொறுத்தவரை ஒரு 2 மார்க்கு அண்ட் ஒரு 4 மார்க்கை சேர்த்து கேட்பாங்க. அந்த 2 மார்க்குக்கு 3 மார்க்கும் 4 மார்க்குக்கு 4 மார்க் கொடுத்து 7 மார்க் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாக வரும். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுவேன், பார்த்துக்குங்க. சோசியல் சயின்ஸ் உங்களுக்கும் அதே மாதிரி தான். சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் அந்த எப்படி சொல்கிறது வேறுபாடு, அந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் திஸ்
2 அதில் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் மேப்பு, தமிழ்நாடு மேப்பு, வேர்ல்டு மேப், ஐரோப்பியன் மேப் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேப்ஸ் என்னென்ன இருக்கும் பார்த்துங்க. டைம் லைன் காலக்கோடு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹெட்லைன் கொஷின். ஸோ அந்த 2 மார்க் நான் சொல்லிடுவேன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே போதும். 5 மார்க் ஆல்சோ நான் சொல்லிடுவேன். அந்த 5 மார்க்லேருந்து தான் ஏதாவது 8 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுவேன். ஸோ அதை மட்டும் படித்தா போதும். மேக்ஸிமம் இதான் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது நான் இப்போ சொன்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ எதெல்லாம் படித்தா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.